கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளை அடக்காமற் போன பாவம் என்று ஒரு செய்தியை இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து செபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை எங்களுக்கு நீர் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறீர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு நீ சொல்லியிருக்கிறீர். எத்தனையோ பாவங்களை பற்றி வேதம் சொல்லுகிற நேரத்தில் பிள்ளைகளை அடக்காமற் போன பாவம் என்று ஒரு விசேஷமான ஒரு எச்சரிப்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த செய்தியை நாங்கள் தியானிக்கும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதில் மறைந்திருக்கிற ரகசியங்களை, உம்முடைய சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். நாங்கள் அறிந்து கொண்டு இன்னும் ஜாக்கிரதையாக எங்கள் பிள்ளைகளை வளர்க்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே பாவம் என்று நிறைய இடங்களிலே பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தரே குறிப்பிட்டு ஒரு பாவம் என்று சொன்னது சில உண்டு. அதிலே ஒன்று அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லியிருக்கிறார். இது ஏலியின் புத்திரரை பற்றி. ஏலி அவருடைய பிள்ளைகளை அடக்காமல் போனது எவ்வளவு பெரிய தீமைகளை உண்டு பண்ணியது. அது ஏலிக்கு மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் வம்சத்திற்கு அது எவ்வளவு பெரிய தோல்வியாக முடிந்தது என்பதை இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். முதலிலே ஆதாம் என்ன தவறு செய்தார் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் தான் வைத்தார். ஆனால் அவன் பண்படுத்தினானா என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக அந்த தோட்டத்தை அவன் காக்கவில்லை என்றுதான் நாம் அறிய முடிகிறது. அவன் தன் மனைவியையோ பிள்ளைகளையோ கண்டிக்கவில்லை, அடக்கவில்லை. அவர்கள் விருப்பம் போல விட்டுவிட்டான். ஏனென்றால் ஏவாள் தோட்டத்திலே இருந்தால் ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் அங்கு இருந்தார்கள். அப்பொழுது அவ்வளோ பெரிய தோட்டத்திலே இவன் ஒரு மூலையிலே அவள் ஒரு மூலையிலே இருந்திருக்கக்கூடும். அல்லது ஒருவருடைய காரியம் ஒருவர் அறியாமல் அப்படியே இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் திடீரென்று ஒரு சர்ப்பம் வந்து அவளை ஏமாற்றி வஞ்சித்து விட முடியாது. நீண்ட நாட்கள் அந்த சர்ப்பம் சமயம் பார்த்து அவள் தனிமையாக இருக்கிற நேரத்தில் வந்துதான் பழகி இருக்கிறது. அவள் சர்ப்பத்தோடு பழகினது இவனுக்கு தெரியவில்லை. திடீரென்று சர்ப்பம் சொன்னதை இவள் கனியை எடுத்து புசித்து விட மாட்டாள். ஏனென்றால் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதை ஆதாம் சொல்லியிருந்தான். ஆக இவன் அதை கண்காணிக்கவும் இல்லை. இது என்ன திடீரென்று இந்த பழம், என்ன பழம் இது, எந்த காரியத்திற்காக இதை பறித்தாய், எதை கொடுக்கிறாய் என்றெல்லாம் அவன் ஒரு நிர்விசாரமாக இருந்திருக்கிறான். என் மனைவி கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லிவிட்டான். அதனாலே இவன் தன் பிள்ளைகளையும் கூட அடக்கவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. தேவன் அவனை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று சொல்லி அவர் கேட்டார். அப்பொழுது அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார்.
ஏதேன் தோட்டம் என்பது ஏதேன் என்ற இடத்திலே இருக்கிற ஒரு சின்ன அது ஒரு தோட்டம் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் ஏதேன் என்பது ஒரு தேசம் போல ஒரு இடம். அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டார். அங்கேதான் ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். துரத்தப்பட்ட பிறகாவது அவன் உணர்வடைந்து தன்னுடைய குடும்பத்தை சரியான வகையில் அவன் நடத்தியிருக்கலாம். ஏனென்றால் அவன் தேவகுமாரன். ஆனால் அவன் அதை அறியவில்லை. இப்பொழுது காயின் ஆபேல் என்ற இருவர் பிறந்தார்கள். ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்கிறார். பிறகு ஆபேலை பெறுகிறார். ஆபேல் ஆடுகளை மேய்க்க, காயின் இடத்தை பயிரிட, இப்படி இருந்து கொண்டிருந்தது. சில நாட்கள் சென்ற பிறகு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் மந்தையின் தலையீற்றுகள் அவைகளில் கொழுமையானவைகளை கொண்டு வந்தான். இந்த காணிக்கையில இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஏதோ பேருக்கு காணிக்கை கொண்டு வந்ததுனால தேவன் அதை அங்கீகரிக்காமல், காயினை அங்கீகரிக்காமல் ஆபேலை மாத்திரம், அவனுடைய காணிக்கையை மாத்திரம் அங்கீகரித்தார். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்றெல்லாம் பேசினார். இப்பொழுதாவது ஆதாம் இங்கே என்ன நடக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதும் அவன் தன்னுடைய குமாரர்களோடு பேசுவதோ அவர்களை அடக்கவோ அவன் இல்லவே இல்லை. ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி காயின் கொலை செய்தது மாத்திரமல்ல, தேவனையே நோக்கி கேட்கிறான், நான் அவனுக்கு காவலாளியா என்று கேட்கும்போது தேவன் சொல்கிறார், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, நீ அவனை என்ன செய்தாய் என்று கேட்கிறார். இது எதுவுமே ஆதாமுக்கு தெரியவில்லை. அப்படியானால் அவன் என்னதான் செய்து கொண்டிருந்தான்? அவ்வளவு நிர்விசாரமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். இவர்கள் இருவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. இவர்கள் ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. முதலிலே ஆதாமுடைய வம்ச வரலாறு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் மனுஷனை தேவ சாயலாக உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்படியானால் தேவன் மூலமாக ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொன்னார் அல்லவா? காயினும் ஆபேலும் கூட அந்த தேவ சாயலாகவே தான் பிறந்திருக்கக்கூடும். ஏன் என்று சொன்னால் 3ஆம் வசனத்தில் ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்படியானால் இதற்கு முன்பு பிறந்தவர்கள் தேவ சாயலாக இருந்தார்கள். தேவசாயலாக இருந்த ஆதாம் ஏவாளையே அவன் பிசாசு வஞ்சித்து விட்டான். காயினோ ஆபேலோ ஏமாத்தினான். அதனால எப்படி இருந்தாலும் பிசாசு நம்மை ஏமாற்றி விடுவான். எப்பொழுதுமே தேவனோடு கூட நெருங்கி உறவாடி கொண்டிருக்கிற தேவசாயலாகவே நாம் இருந்தாலும் கூட ஒரு நிமிஷத்திலே நம்மை ஏமாற்றி விடக்கூடியவன். அதனால தான் கர்த்தரா இயேசுக்கு சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க என்று ஏன் சொன்னார்? இந்த ஜெபம்தான் நம்மை பாதுகாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இப்படி ஆதாம் பிசாசு தன்னை வஞ்சிக்கும்படியாக இடம் கொடுத்தான். பிள்ளைகளுக்கு அவன் கற்பித்திருக்கலாம், அப்படியும் கற்பிக்கவில்லை. அவர்களாவது உணர்வடைந்திருக்கலாம், தெய்வ பயத்தை கற்பித்திருக்கலாம். ஆதாம் மூலமாக கீழ்ப்படியாமையும், காயின் மூலமாக பிசாசனுடைய மனுஷ கொலை பாதகமும் உண்டாகி போனது. இதற்கெல்லாம் காரணம் தகப்பனாகிய ஆதாம் இவர்களை அடக்காமல் போனதுனாலதான். அதனாலதான் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி எல்லாம் விட்டுவிடக்கூடாது, அவர்களை அடக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்கால தலைமுறை நன்றாக இருக்கும். இதை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நாம் நன்றாக அறிவோம். அதனால தேவன் தான் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஆபிரகாமை பற்றி பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் இஸ்மவேலை கண்டிக்காமல் வளர்த்தான். அதனால தான் பரியாசத்தின் ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்தது. அதனாலே அவன் குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஆனாலும் அவன் இஸ்மவேல் தனியாக பிரிந்த போது தேவ சித்தம்தான். இருந்த போதிலும் இவனுடைய கடமையை அவன் செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஈசாக்கை பயபக்தியோடு அவன் வளர்த்தான். ஏனென்றால் தேவனுக்கு ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் என்று ஒரு பெயர் உண்டு. அது மட்டுமல்ல, அவன் மாலை நேரத்திலே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பது நம் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கை நெறி கூட நன்றாகத்தான் இருந்தது. அதனாலே அவன் ஈசாக்கை நன்றாகத்தான் வளர்த்தான். ஆனால் இவனை சரியாக வளர்க்காமல் விட்டு இருக்கலாம். அடுத்து ஈசாக்கையை பற்றி பார்க்கும் பொழுது, பயபக்தி உள்ளவனாக இருந்தாலும் பிள்ளைகளை கண்காணிக்கவோ கண்டிக்கவோ அவன் இல்லை. ஏசாவை கானான் தேசத்திலே கானானியரோடு கலந்திருக்கும்படி செய்துவிட்டதுனால அவனுடைய வாழ்க்கை சீரழிந்தது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியார், ஏசாவுடைய சந்ததியார் இஸ்ரவேலருக்கு பரம சத்துருக்களாக மாறிப்போனார்கள். இதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், ஒரு பகை உண்டானது ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும். ஈசாக்கு முதிர் வயது அடைந்த பொழுது அவன் கண் இருளடைந்து பார்வை குறைந்து போன பொழுது ஏசாவை அழைத்து, முதிர் வயதானேன், நின் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன், நீ போய் வேட்டையாடி எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்கிறான். ஈசாக்கை பற்றி பார்க்கும் பொழுது அவன் ஏசா வனசஞ்சாரியாய் திரிந்து கொண்டிருந்தான். கானானியரோடு கலந்து அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தானே தவிர அவன் ஒரு குடும்பத்திற்கு அடங்கியவனாக அவன் இருக்கவில்லை. அவனை அடக்கவே இல்லை. ஆனால் இவன் வாய்க்கு ருசியை மாத்திரம்தான் பார்த்தான். ஈசாக்கின் இடத்துல இருந்தது வாய்க்கு ருசியாக அவன் கொண்டு வந்து கொடுக்கிறதுனாலே அவன் மேலே இவன் பட்சமாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் யாக்கோபு நயவஞ்சகமாக இவனுடைய ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொண்டான். அப்பொழுது ஏசா யாக்கோபை பகைத்து, யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று அவனுடைய இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அப்பொழுதாவது ஏசா கூப்பிட்டு அவர்களை சமாதானம் செய்திருக்கலாம். ஏசாவையும் யாக்கோபையும் கூப்பிட்டு சமாதானம் செய்திருக்கலாம் ஈசாக்கு. அப்படியும் செய்யவில்லை. ஏசாவினுடைய பகை அப்படியே தொடர்ந்து, அவனுடைய வம்சம் அப்படியே தொடர்ந்து, இஸ்ரவேல் வம்சமும் ஏசாவுடைய வம்சமும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருந்தது. ஒரு சின்ன ஒரு காரியம் தகப்பன் கூப்பிட்டு அவர்களை கண்டித்து இருக்கலாம். கண்டித்து இருந்தால் அவர்கள் ஒருவர் மன்னித்து அப்போதே விட்டிருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து, சில வருடங்கள் கழித்து ஏசாவும் யாக்கோபும் சந்தித்தார்கள். ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினார்கள். பகை அவர்களுக்குள்ளே இல்லாமல் தான் இருந்தது. ஆனாலும்
ஏசாவினுடைய சந்ததியார் அந்த பழைய பகையை வைத்துக்கொண்டு யாக்கோபின் வம்சமாகிய இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஏசாவினுடைய வம்சத்திலே இருந்த அமலேக்கு என்ற ஒருவன் அமலேக்கு பரம்பரையாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வம்சத்துக்கு அவன் சத்துருவாய் இருந்தான். தேவனே அவனை எதிர்த்தார். ஏனென்றால் தேவனுடைய வம்சத்துக்கும் தேவனுடைய சந்ததியாகிய நமக்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாக அவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுனாலே தலைமுறையாக இந்த யுத்தம் நடக்கும் என்று தேவனே அவனை எதிர்த்தார். ஏசாவையும் எதிர்த்தார். நான் யாக்கோபை நேசித்தேன், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணம் தகப்பன் கண்டிக்காமல் போய்விட்டான். ரெபேக்கா ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு விருப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளிலே யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் ஆவதென்ன என்று சொல்கிறார். அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு புறப்பட்டு போகும்படியாக ஈசாக்கு அவனை அழைத்து, நீ கானானியருடைய குமாரத்திகளிலே பெண் கொள்ளாமல் உன் தாயின் தகப்பனாகிய பெத்துவேலின் வீட்டிற்கு போய் உன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். அப்பொழுது கூட இவர்களை கூப்பிட்டு சமாதானம் செய்யவே இல்லை. இந்த ஏசாவினுடைய மனைவிகளின் நிமித்தம் இவர்களுக்கு மிகுந்த கசப்பு உண்டாயிற்று. ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தைச் சேர்ந்த பெண்கள் அல்ல, அவர்கள் கானானியர்கள். அவர்களுடைய சுபாவங்கள், முரட்டுத்தனம், அப்படி அவர்கள் தங்களுடைய மனம் எப்படி போகிறதோ அப்படி அவர்கள் வாழ்வார்கள், அப்படி அவர்கள் இருப்பார்கள். அதனால இவர்கள் ஏசாவை வளர்த்த விதம் சரியில்லை. யாக்கோபை மாத்திரம் அங்கேயே பக்கத்திலே இருந்து கொண்டு ஒரு பயிர் தொழில் செய்யவும் ஆடு மாடுகளை மேய்க்கவும் அனுமதித்தான். இவனுக்கும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாம். அதை இவனை விட்டு இவன் இஷ்டம் போல திரிந்து வனசஞ்சாரியாய் வனத்திலே திரிந்து கொண்டிருக்கும்படியாக செய்தது அது பெரிய காரியமாக இருக்கிறது. அடுத்து ஏசாவுடைய வம்ச வரலாற்றை பார்க்கும் பொழுது, அவன் இஸ்மவேலின் குமாரத்தி. இஸ்மவேலும் இஸ்ரவேலுக்கு பகையாளிகளாக மாறிப்போனார்கள். இஸ்மவேல் என்பவன் யார்? இஸ்மவேல் ஆகாரின் மூலமாக ஆபிரகாமுக்கு பிறந்தவன் தான், சகோதரர்கள் தான். ஆனால் இவன் என்ன நினைத்தான், ஒரு வேளை நம்முடைய இனத்திலே சொந்தத்திலே திருமணம் செய்து கொண்டால் இவர்கள் நம்மை விரும்புவார்களோ என்ற ஒரு ஏக்கம் ஏசாவுக்கு இருந்திருக்கிறது. எனவே இவன் கானான் தேசத்து பெண்களிலே ஆதாலையும் அகோலிபாமாலையும் இஸ்மவேலின் குமாரத்தி பஸ்மாத்தையும் இப்படியெல்லாம் விவாகம் பண்ணியிருந்தான். இப்படி ஆதாள் ஏசாவுக்கு எலிப்பாசை பெற்றால், இந்த சேயீர் மலையிலே இருக்கிற இந்த ஏதோம் என்ற தகப்பனாகிய ஏசாவுடைய சந்ததிகளிலே பார்க்கும்பொழுது, இந்த ஏதோம் சேயீர் மலையிலே இருக்கிறதான சேயீர் வம்சத்திலே திம்னாள் என்பவள் எலிப்பாசுக்கு, ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாக இருந்ததால் அமலேக்கை பெற்றார். இப்படி அமலேக்கை பெற்றதனாலே அமலேக்கு ஒரு பெரிய சத்ருவாக மாறிப்போனான். இதற்கெல்லாம் காரணம் தன் பிள்ளைகளை இவன் அடக்காமல் வளர்த்ததுனால தான். அடுத்து யாக்கோபை பற்றி பார்க்கும் பொழுது, யாக்கோபினுடைய குமாரர்கள் 12 பேர். இங்கே இன்னும் சில பெண்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பெண் ஆகிய தீனாலை மட்டும்தான் நமக்கு வேதத்திலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏதாவது காரணம் இருந்தால்தான், அந்த பெண்ணை பற்றிய ஒரு செய்தி இருந்தால்தான் அந்த பெண்ணினுடைய பெயர்
குறிக்கப்படும். வம்ச அட்டவணையிலே சேர்க்கப்படும். இப்படி லேயால் என்ன செய்கிறாள், அங்கே புதிய ஒரு இடத்திற்கு வருகிறார்கள், சீகேம் பட்டணத்துக்கு. அங்கே தேசத்து பெண்களை பார்க்க இவள் புறப்படுகிறார். அப்பொழுது அந்த தேசத்தை சேர்ந்த ஏமோரின் குமாரனும் அந்த தேசத்தினுடைய பிரபுவாகிய சீகேம் என்பவன் அவளை கண்டு அவளை கொண்டு போய் அவளை தீட்டுப்படுத்துகிறான். இப்படி தீட்டுப்படுத்திய பொழுது தீனாளின் சகோதரரும் யாக்கோபின் குமாரருமாகிய சிமியோன், லேவி என்ற 2 பேரும் தங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்களை எல்லாம் கொன்று போட்டார்கள். இது ஒரு பெரிய கொலை பாதகம் உண்டாவதற்கு யாக்கோபு காரணமாய் போய்விட்டான். ஒரு வயது பெண்ணை தனியாக 4 மனைவிகள் அவனுக்கு உண்டு, அவர்களுக்கு தாதிமார்கள் உண்டு, வேலைக்காரிகள் உண்டு. யாரோடாவது அனுப்பி இல்லாமல் தனியாக அனுப்பியிருக்கிறான். அவளை கண்டிக்கிறது இல்லை. தேசத்துக்குள்ளே புதிய இடத்துக்கு வந்து அந்த தேசத்தை சுற்றி பார்க்க இவள் தனியாக போக வேண்டிய அவசியமும் இல்லை. இதனால என்ன நடந்தது, இந்த சிமியோனியும் லேவியையும் அவன் பிற்காலத்திலே யாக்கோபு சபிக்கிறான். அப்படி அவன் சபித்த பொழுது என்ன நடக்கும், அந்த 12 கோத்திரங்கள் தான் இந்த உலகத்திலே மீண்டும் பழுகி பெருகி இந்த பூமி நிரப்ப வேண்டும். அதில் அந்த 2 கோத்திரமும் சபிக்கப்பட்டு போனால் என்ன நடக்கும்? அதனால தேவனுடைய மனுஷனாகிய மோசே அவன் மரிப்பதற்கு முன்பு இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த 2 கோத்திரத்தையும் ஆசீர்வதித்தான். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்று ரூபனை ஆசீர்வதித்தான். ஏனென்றால் ரூபனை யாக்கோபு சபிக்கிறான். ஏன் சபிக்கிறான் என்று சொன்னால், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடு சாயனித்தான். ஆனால் அவன் அழைத்து அவனை கண்டிக்கவில்லை. அவன் அதை கேள்விப்பட்டானா, அவன் கண்டிக்கவில்லை. காரணம், யாக்கோபுடைய வாழ்க்கை நெறி பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக ஒழுக்கமுள்ளதாக காணப்படவில்லை. இப்பொழுது அவன் சபித்ததையும் அதற்கு காரணத்தையும் பற்றி நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வகையில பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறான், ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் என்று சொல்லிவிட்டு யாத்திராகமம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்கிறான். இது ஒன்று. அடுத்து 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், சிமியோனோ லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லுகிறான். இதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே இப்பொழுது தியானித்தது போல, இந்த தீனாலை சீகேம் தீட்டுப்படுத்தினான் அல்லவா, அந்த ஜனங்களை எல்லாம் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் கொன்று போட்டார்கள் அல்லவா, அதற்காக அந்த பிள்ளைகளை சபிக்கிறான். என் ஆத்துமாவே, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே,
அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே என்று சொல்கிறார். இதற்கு காரணம் இவன் தானே. தன் சகோதரியை அவன் சொல்லுகிறான், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று சொன்னால், எங்கள் சகோதரியை அவன் ஒரு வேசியை போல நடத்தலாமா என்று கேட்கிறான். அது ஒரு வகையில நியாயம்தானே. அதற்கு காரணம் யார்? ஒரு மகள், வேதத்தில் இருக்கிறது ஒரே மகள். அந்த ஒரே மகளை பத்திரமாய் வீட்டுக்குள்ளே வைத்து கூட பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த வீட்டிலே தகப்பனாக இருக்கிறதுல என்ன பயன்? நீ கோத்திரப்பிதா, நீ எப்படி இருக்க வேண்டும்? தவறு செய்தது யாக்கோபு. ஆனால் தன் பிள்ளைகளை அவன் சபிக்கிறான். ஆக இப்படி ரூபனை சபித்த பொழுது மோசே மரணம் அடைவதற்கு முன்பு உபாகமம் 33ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்கும்போது ரூபனை ஆசீர்வதிக்கிறான். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. ஏனென்றால் தகப்பனுடைய சாபம் இருக்கும்போது அந்த ஆத்மா ஈடேற முடியாது. ஏனென்றால் அவன் சொல்லிவிட்டான், நீ மேன்மை அடைய மாட்டாய். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் மேன்மை அடையாமல் போனால் என்ன நடக்கும்? அதனாலே இதை அறிந்து வைத்துக் கொண்டிருந்ததுனால மோசே ரூபன் சாவாமல், அவனுடைய ஆத்மா சாவாமல் பிழைக்கட்டும், அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. ஏனென்றால் ரூபனுடைய ஜனங்கள் பெருக வேண்டும். அடுத்து லேவியை பற்றி சொல்லும்போது அவர்கள் கொடுமையின் கருவிகள் என்று சொன்னான் அல்லவா. லேவி கோத்திரம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வம்சம். நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலே வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மியும் ஊரியும் என்பவைகள் இருப்பதாக என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால் லேவி கோத்திரத்தை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார். இந்த லேவியினை தான் என்ன செய்தான், தன் சகோதரி பாதிக்கப்பட்டதுனாலே, அவள் அவமானப்படுத்தப்பட்டதுனால வெட்டி போடுகிறான். அவனோடு கூட அவனுடைய சகோதரனும் இருந்தான். இந்த தேவி பரிசுத்த வைராக்கியம் உள்ளவர்கள். வனாந்திரத்திலே ஜனங்கள் கன்றுக்குட்டியை வைத்துக்கொண்டு நடனம் பண்ணி ஆடி பாடி நிர்வாணமாக இருந்த பொழுது மோசேயின் கட்டளைப்படி லேவி புத்திரர் தான் வந்து 3000 பேரை வெட்டி போட்டார்கள். இங்கே இந்த ஒரு கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெட்டி போட்டார்கள். அதே போல வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் சீத்தியமிலே மோவாபின் ஜனங்களோடு வேசித்தனம் பண்ணும்போது அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகளிலும் லேவியின் வம்சத்திலே ஒருவனான ஆரோனின் குமாரனாகிய எலையாசரின் குமாரனாகிய பினகாஸ் ஈட்டி எடுத்துக்கொண்டு போய் அங்கே வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்தவர்களை உருவ குத்தி போட்டான். இதனாலே கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்து லேவிக்கு எப்பொழுதும் என்னுடைய ஆசாரிய பட்டத்தை நித்தியமாக கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். எது எப்படியோ இவர்களை அடக்கி வைத்திருக்கக்கூடிய தகப்பன் அடக்கவில்லை. ஆனாலும் இது ஒரு முன்னுதாரணம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பு ரூபன் விஷயத்தில் பார்க்கும் பொழுது அவன் ஒரு மூத்த பிள்ளை, வாலிப பிள்ளையாக அவன் இருக்கிறான். யாக்கோபனுடைய ஜீவியம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும். ஒருவேளை அவன் மிகுந்த பயபக்தி உடையவனாக நல்ல சாட்சியுள்ளவனாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கை நெறி அவனுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அந்த 2 மனைவிகள்
உடைய வேலைக்காரிகளை மறுமனையாட்டிகளாக கொடுத்து 4 பேர், 4 மனைவிகள், அது இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இங்கே ஒரு செய்தி உண்டு பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கனிகளை கொண்டு வந்தான். அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்துல கொடுத்தான். அப்போது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியிலே எனக்கு கொஞ்சம் தா என்று சொல்லும் பொழுது, என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று சொன்னார். அதற்கு அந்த தூதாயும் கனிகளுக்கு ஈடாக என்ன சொல்லுகிறாள் பாருங்க. உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளை எனக்கு தா, அதற்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோட தங்கிக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார். சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகிறதை லேயாள் கண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், அவன் வீட்டிற்கு வருவதற்கு முன்னதாகவே வழியிலேயே அவள் எதிர்கொண்டு போய், தூதாயம் கனிகளாலே உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னார். அன்று இரவு அவளோடு அவன் சயனித்தான். இது எல்லாம் எங்கே நடக்கிறது? அங்கே ரூபன் போன்ற வயது வந்த பிள்ளைகளுக்கு முன்னதாகவே இப்படியெல்லாம் இவர்கள் நடந்து கொண்டார். நாமும் கூட மிகுந்த ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னதாக. இந்த நவநாகரிகமான இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளிலே இதையெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் அவன் ஒழுங்காக செய்யாமல் ஒரு இலைமறைக்காயாக ஒரு வாழ்க்கையை அவன் நடத்தாம, பகிரங்கமான ஒரு அணுகுமுறைகள், பகிரங்கமான உறவு முறைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு பிள்ளையை மாத்திரம் கண்டித்தால் அதற்கு யார் பொறுப்பு? ரூபன் மாத்திரமா பொறுப்பு? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய காரியமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஏலியின் குமாரர்களை பற்றி பார்க்கும்போது, ஏலி ஒரு பெரிய அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், ஒரு நியாயாதிபதி. ஏறக்குறைய அவன் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலரை நடத்தி கொண்டிருந்தான். இப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது? ஏலியின் குமாரர் பேலியாரின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். என்ன செய்வார்கள்? ஆசாரியர்கள், அந்த ஏலியின் குமாராகிய அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை எப்படி நடத்தினார்கள் என்று சொன்னால், ஒரு பலியை ஒருவன் செலுத்தும் பொழுது, அந்த இறைச்சி வேகும் பொழுது, ஆசாரியனுக்கு இருக்கிற வேலைக்காரன் 3 கூர்ல ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு வந்து அதை பானையிலே குத்துவான். அந்த ஆயுதத்திலே வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். கொழுப்பை தகனித்த பிறகுதான் இந்த பலியை மற்றவர்கள் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால், கொழுப்பு தேவனுக்குரியது, இதுதான் தேவனுக்குரிய ஒரு பலி. ஆனால் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை பார்த்து, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியை கொடுக்க வேண்டும், அவித்ததை நாங்கள் வாங்குகிறதில்லை என்று சொல்வான். அதற்கு அவன் முதலாவது கொழுப்பை தகனித்து விட்டு பிறகு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னால், அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லை என்றால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன் என்பான். இப்படி ஒரு முரட்டாட்டமான ஒரு ஆவியுடையவர்களாக இந்த வாலிபர் தினந்தோறும் செய்து கொண்டிருந்தார்களாம். இந்த வாலிபருடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாக இருந்தது. ஜனங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதையே விருப்பாக எண்ணினார்களாம். இப்படி இருக்கிற நேரத்தில் ஏலி மிகுந்த வயது சென்றவனாக இருந்தான். வயது சென்றவர்களை பிள்ளைகள் மதிக்கிறதே இல்லை. இதையெல்லாம் அவன் கேள்விப்பட்டு, ஆசரிப்பு கூடார வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட இவர்கள் இந்த பிள்ளைகள் சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த பொல்லாத நடவடிக்கைகளை ஜனங்கள் சொல்ல கேட்கிறேன், இது நல்லதல்ல, வேண்டாம்.
மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் தீர்க்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக செய்தால் அதை யார் கர்த்தருக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் என்றெல்லாம் வலிக்காமல் சொல்லுகிறது. இது சும்மா நான் சொல்லிவிட்டேன், நான் சொல்லுகிறதை சொல்லிவிட்டேன், பிறகு உங்கள் இஷ்டம் என்று சொல்வார்கள் அல்லவா. நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன், இனி அவர்கள் நடக்க வேண்டியது நடக்கட்டும். அப்படி அல்ல. அதற்காக தகப்பனாக நாம் இல்லை, தாயாக நாம் இல்லை. கண்டிக்க வேண்டும், பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்க்கிறது தவறு. பிள்ளைகளை அடிக்கிறதுனாலே அவன் சாகான். வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஏனென்றால் அவனுடைய ஆத்மாவுக்கு நாம் தான் உத்தரவாதி. நம்முடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டதான நம்முடைய இரத்தத்தின் உடன்பிறப்புகள், இரத்தத்தினாலே பிறந்தவர்கள் அவர்கள். அவருடைய ஆத்மாவுக்கு நாம் தான் உத்தரவாதி. பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தையே பிள்ளைகள் இடத்திலே 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் அவர். அப்படியானால் பிள்ளைகள் தவறு செய்வதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது, அல்லது பிள்ளைகள் செய்கிற தவறை பார்த்து விட்டு கஞ்சாடையாக இருந்து விடக்கூடாது. அவருடைய ஆத்மாவுக்கு நாம் காரணம். இதை ஏலியினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஏலியினுடைய பிள்ளைகள் செய்த தவறுக்கு ஏலியும் தண்டனை அடைந்தான். அப்படி லேசாக சொல்லுகிறான், ஆனால் தகப்பன் சொல்லை அவர்கள் கேளாமல் போனார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமாக இருந்தார். இப்படி இருக்கிற வேளையில ஏழினிடத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து தேவன் சொன்னதாக சொல்லுகிறான். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, என் பலியையும் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன். முதல் காரியம், நீங்கள் அதை உதைக்கிறீர்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலே எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு வந்து உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு. பிரதானமானவைகள் தேவனுக்குத்தான், ஆனால் பிரதானமானவைகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் கொடுத்து போகிறீர்கள். இதற்கு காரணம், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். குமாரரை அதிகமாக நாம் மதிக்கும் பொழுது தேவனை மதிக்க மாட்டோம். அதற்காகத்தான் தேவன் சொல்கிறார், என்னை காட்டிலும் குமாரர்களை நேசிக்கக்கூடாது, யாரையும் நேசிக்கக்கூடாது. இவன் தன் பிள்ளைகளை நேசித்தான். கண்டித்தால் அவர்கள் மனம் வருந்துவார்களோ என்று அவன் நினைத்திருக்கக்கூடும். மனம் வருந்தத்தான் செய்வார்கள். மனம் வருந்தினால் நல்லது தானே. மனம் வருந்தினால் ஆத்மா தப்பி இருக்குமே. அடுத்தது ஒரு தண்டனையை கொடுக்கிறார். உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தேன். அதாவது உன் வீட்டார் உன் பிதாவின் வீட்டார் என்னுடைய சந்நிதியிலே ஆசாரியர்களாக இருப்பார்கள் என்று வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலின் செய்யும் எல்லா நன்மைகளுக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்நிதியிலே நிர்மூலமாக்காதவர்கள் எவர்களோ அவர்கள் உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவுமே வைக்கப்படுவார்கள். மிச்ச மீதி இருக்கிறவர்கள் அழிக்கப்படாமல் இருக்கிறவர்கள். உன் வம்சத்தில் இருக்கிற யாவரும் பால வயதிலே சாவார்கள். இது மட்டுமல்ல, ஓப்னி பினகாஸ் என்ற உன்னுடைய 2 குமாரரும் ஒரே நாளில் சாவதே உனக்கு அடையாளமாக இருக்கும் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார்.
என் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். உம்முடைய வீட்டிலே ஒரு வேளை மீந்து இருக்கிறவர்கள் யாராவது வந்து கொஞ்சம் ஒரு வெள்ளி பணத்துக்காக, ஒரு அப்பத்து துணிக்கைக்காக கொஞ்சம் அப்பம் சாப்பிட ஏதாவது ஒரு ஆசாரிய ஊழியத்தில் சேர்த்துக்கொள் என்று சொல்லி கெஞ்சுவான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இதையெல்லாம் அந்த தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு போகிறார். அப்பொழுதாவது இவன் கூப்பிட்டு கடினமாக அவர்களை கண்டித்திருக்கலாம், அல்லது அந்த ஆசாரிய பட்டத்தை அவர்களை விட்டு நீக்கி தேவனிடத்திலே கேட்டு வேறு யாருக்காவது கொடுத்திருக்கலாம். இந்த இரண்டையுமே அவன் செய்யவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக சாமுவேலை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் ஒரு காரியத்தை செய்வேன், அது கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் துடித்துக் கொண்டிருக்கும். ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவற்றையும் அந்த நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன் என்று 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். காரணத்தை சொல்கிறார், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தான். குமாரர் என்ன செய்கிறார்கள்? தங்கள் மேல் சாபத்தை அவர்கள் வரப்பண்ணுகிறார்கள். அது ஏலிக்கு தெரியும். ஆனால் அவன் அதை அறிந்திருந்தோம். அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன் என்று நான் அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று சொல்லுகிறார். இதை ஏலி இடத்துல சாமுவேல் சொன்னான். அதற்கு அவர் கர்த்தர் தனக்கு நலமானபடி செய்வாராக என்று அவன் சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக இருந்து விட்டான். வேறு ஒன்றும் அவனால் செய்ய முடியவில்லை. அடுத்து இதன் மூலமாக என்ன நடந்தது? பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தார்கள். இது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கிறோம். அப்பொழுது 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். யாரு? இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டு ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்பொழுது மூப்பர் சொல்கிறார்கள், கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடிக்கிறாரே, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அப்பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வந்தார்கள். அப்பொழுது ஓப்னியும் பினகாசும் அந்த பெட்டியின் அண்டையில் இருந்தார்கள். ஏற்கனவே அவருக்கு கோபம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை தொட்டாலே அடிக்கிறார். உடன்படிக்கை பெட்டிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது நமக்கு வேதத்தில் தெரியும். ஆனால் இவர்கள் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு, வேசித்தனம் செய்து கொண்டு, பலிகளை அசூசிப்படுத்தி கொண்டு தேவனுடைய பெட்டிக்கு பக்கத்தில் நின்றால் என்ன நடக்கும்? அப்பொழுது இஸ்ரவேலர் முறிந்து மகா சங்காரம் அவர்களுக்குள்ளே உண்டாகி 30,000 பேர் விழுந்தார்களாம். 1 சாமுவேல் 4 முதல் 10 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்கலாம். ஏற்கனவே மரித்ததை காட்டிலும் இப்பொழுது அதிகம். காரணம், அங்கே வந்தது என்ன? தேவனுடைய பெட்டி. அங்கே கூட இருக்கிறது யார்? ஏலியின் 2 குமாரர். அதனால என்ன நடந்தது? தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர் பிடித்து கொண்டார்கள். ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். இந்த செய்தியை பினகாசும் ஓப்னியும் மாண்டு போனார்கள். பெட்டி பிடிபட்டு போயிற்று.
இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு பார்க்க முறிந்து போனார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை ஒருவன் கொண்டு வந்து ஏலிக்கு சொல்லுகிறான். ஏலி ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பெட்டியை குறித்து சொன்ன உடனே மல்லாக்க விழுந்தான். ஏலி கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடினாலே பிடரி முறிந்து அங்கேயே செத்து போனான். 40 வருடம் அவன் நியாயம் விசாரித்தான். ஏலியை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதன். பிள்ளைகளுடைய மனம் புண்படக்கூடாது என்பதற்காக பக்குவமாக சொல்லி பார்த்தான். அவன் மேலே எந்த தவறும் இல்லை. ஆனால் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தை அவன் செய்ததினாலே அது பாவம் என்று தேவன் எச்சரிக்கிறார். அப்படியானால் பெட்டி பிடிபட்டு போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களிலே நிறைய பேர் மாண்டு போனார்கள். ஆசாரியனாகிய ஏலியும் செத்து போனான். அங்கே ஏலியினுடைய மருமகளாகிய பினகாசின் மனைவி நிறைய கர்ப்பிணியாக இருந்தார். புருஷன் தன்னுடைய மாமன் இவர்கள் எல்லாம் இறந்து போன செய்தியை கேள்விப்பட்டு நிறைய கர்ப்பிணியாக இருந்த அவர் பிரசவித்தார். அப்பொழுது அங்கே இருந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், நீ ஆண் பிள்ளையை பெற்றாய் என்று சொன்னால் அதில் அவள் சிந்தை வைக்கவே இல்லை. அவள் ஒரே ஒரு காரியம் தான் சொன்னாள், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்றே, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்றே என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று சொல்லி இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை விலகி போயிற்று என்று சொல்லி அவள் செத்து போனார். எவ்வளவு கொடுமை பாருங்க. அடுத்து சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அப்படி இருந்த பொழுது சாமுவேலுக்கு முதிர் வயதான போது அவனுடைய குமாரர் இஸ்ரவேலின் மீது நியாயாதிபதிகளாக வைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த சாமுவேலின் குமாரர் அபியா, யோவேல் என்ற இருவரும் சாமுவேலை போல அவனுடைய வழிகளில் நடக்காமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது மூப்பரெல்லாம் கூடி சாமுவேல் இடத்துல வந்து, உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளிலே நடக்கிறதில்ல, சகல ஜாதிகளுக்குள் இருக்கிறபடி எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது அவனுக்கு சாமுவேலுக்கு மன வருத்தமாக இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதை எல்லாம் கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். சாமுவேல் மிகச்சிறந்தவன். அவனும் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை பாருங்க. அவர்களை அவன் அடக்கி வளர்க்கவில்லை. அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை. ஜனங்களை கோபிக்கிறான், நீங்கள் ஏன் ராஜா கேட்கிறீர்கள் என்று சொன்னானே தவிர அதற்கு காரணத்தை அவன் கண்டிக்கவே இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை சேவித்து வந்து தங்கள் எல்லா செய்கைகளின்படியே செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். நீ ஒரு ராஜா வந்தால் என்னென்ன செய்வான் என்பதை சொல். அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் ராஜாவை ஏற்படுத்து. தேவனுக்கு தன்னுடைய ஜனத்தை அவரே ஆள வேண்டும் என்றுதான் அவருக்கு விருப்பம். ஆனால் ஜனங்கள் ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியுமாகிய சாமுவேலுடைய பிள்ளைகள். காரணம், சாமுவேல் பிள்ளைகளை அடக்கவில்லை. ஆனால் இவன் மாத்திரம் சொல்லுகிறான், நான் யாருடைய எருதையாவது கழுதையாவது வாங்கி கொண்டேனா, அநியாயம் செய்தேனா, இடுக்கன் செய்தேனா, பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாக இருந்தேனா என்றெல்லாம் கேட்கும் பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அப்படியெல்லாம் நீ செய்யவில்லை, அது கர்த்தரே சாட்சி என்று சொல்லி இவன் தன்னை உத்தமன் என்று சொல்லிக் கொள்கிறான். நீ உத்தமனாய் இருந்தாலும் உத்தமமான பிள்ளைகளை நாம் மாத்திரம் பரலோகத்துக்கு போனால் போதாது, நம்முடைய சந்ததியார் போக வேண்டும்.
யோசுவா சொல்லுகிறான் பாருங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இல்லை இலக்காக இருக்க வேண்டும். சிலர் அவர்கள் மாத்திரம் ரொம்ப பரிசுத்தமாக இருந்து கொண்டு அப்படியே செத்து போவார்கள். குடும்பத்தாரை பற்றி, சந்ததியை பற்றி கவலையே படுகிறது இல்லை. நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போய் நம்முடைய இரத்த பந்துக்கள், சொந்த ஜனங்கள் அல்லது மனைவி பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துக்கு போகாமல் போனால் அதற்கு என்ன பிரயோஜனம்? அவர்களுக்கும் நம்மாலே முடிந்த அளவுக்கு நாம் கண்டிக்க வேண்டும், கண்டிப்பாக நடத்த வேண்டும், நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். அதனால மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து தாவீதை பற்றி பார்க்கும் பொழுது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எல்லாம் சரி. ஆனால் தாவீது என்ன செய்தான் என்று பார்த்தா, பிள்ளைகளை அவன் கண்டிக்கவே இல்லை. அப்சலோமுக்கு தாமார் என்ற ஒரு சகோதரி இருந்தார். தாவீதின் குமாரனாகி அப்சலோம். இவனுக்கு தாமார் என்ற பெயர் உள்ள ஒரு தங்கை இருந்தார். தாவீதுக்கு வேறொரு குமாரன், வேறொரு மனைவியின் மூலமாக பிறந்தவன் அம்னோன். பண்டைய காலங்களிலே ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் வேறு வேறு தாய்க்கு பிறந்தால் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆபிரகாமும் கூட அப்படித்தான். இந்த அம்னோன் என்ன செய்தான், இந்த தாமாரின் மேலே மோகம் கொண்டு அவளோடு சயனித்து அவளை கற்பழித்தான். அப்பொழுது இது அப்சலோம் அறிந்து அவளை அழைத்து, நீ அமைதியாக இரு, நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இதை நான் பார்த்து கொள்கிறேன், மௌனமாக இரு என்று சொல்லி அம்னோனை பகைக்க ஆரம்பித்தான். இந்த செய்தியை தாவீது ராஜா கேட்டு வெகு கோபமாய் எரிந்தான் என்று நாம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தாவீது ராஜா அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தானாம். இதற்கு காரணமே என்னவென்று சொன்னால் தாவீது தான். தாவீது இவர்களெல்லாம் கண்டிக்கவில்லை. தாமாரின் மேலே மோகம் கொண்டு அவன் ஒரு காரியம் செய்தான். நீ அம்னோன் தாவீதை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது போல இருந்தான். அப்பொழுது அவன் என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது, சகோதரி ஆகிய தாமாரை அனுப்பி நான் அவர் கையினாலே அப்பம் புசிக்க வேண்டும் என்று கேட்கும்பொழுது அவளிடத்தில் சொல்லி அம்னோனிடத்தில் தாமாரை அனுப்பினவனே தாவீது தான். அவன் யோசித்திருக்க வேண்டும். அந்த ஒரு நிலையிலே அவன் இல்லை. சிலர் அப்படித்தான் குடும்பத்திலே, தன்னுடைய வீட்டிலே, பிள்ளைகளுக்கு மத்தியிலே, மனைவிக்கு மத்தியிலே என்னதான் நடக்கிறது என்பதே தெரியாது. அவர்கள் ஒரு உலகத்தில் அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இங்கே என்னதான் நடக்கிறது, என்ன பிரச்சனைகள் என்பதையெல்லாம் தெரியாது. வெளியே போய் சம்பாதித்து கொண்டு வந்து போட்டு விடுவார்கள், நீ எப்படியோ போ என்று. அப்படி இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட குடும்பம் நிலை பெயராது. இது தாவீதுடைய வாழ்க்கையில நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. அப்சலோம் அம்னோனோடு கூட ஒன்றும் பேசவே இல்லை. ஆனால் அவன் மனதில் வைத்திருந்தான். அப்பொழுது 2 வருடங்கள் அப்படியே கழிந்தது. அப்சலோம் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்திரிக்க பண்ணுகின்ற விருந்துக்கு எல்லாரையும் அழைத்தான், அம்னோனையும் அழைத்தான். அம்னோனை வைத்து அங்கே ஆட்களை வைத்து அடித்து கொன்று போட்டான். அப்பொழுது இந்த செய்தியை கேட்டு ராஜா கோபம் கொண்டான், அம்னோனுக்காக துக்கித்தான். அப்சலோம் தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு ஓடி போனான். 3 வருஷம் அங்கே போய் இருந்தான். அம்னோன் செத்து போனபடினாலே அப்புறம் அதற்கு பிறகு அப்சலோமை தேட அவன் முயற்சி செய்யவில்லை. இந்த நிலையில அப்படியே அவனை விட்டு இருந்தாலும் பரவாயில்லை.
அப்சலோமின் மேலே கோபமாக இருக்கிறான் என்று கண்டு யோவாப் ராஜாவை பார்த்து அவனிடத்திலே சொல்ல வேண்டிய பிரகாரமாக ஒரு பெண்ணை வைத்து சொல்ல வைத்தான். அப்பொழுது அப்சலோம் என்ற பிள்ளையாளனை திரும்ப அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறான். அப்பொழுதாவது அவனை கூப்பிட்டு 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 21 முதல் இருக்கிற வசனங்களிலே இந்த செய்தியெல்லாம் உண்டு. அவனை கண்டிக்கவில்லை. அவனின் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, அவன் வீட்டுக்கு போகட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். அப்பொழுதாவது அவனை கூப்பிட்டு அவனை கண்டித்திருக்க வேண்டும். அல்லது அதற்கு முன்பே அம்னோனை அழைத்து அவனை கண்டித்து அந்த பெண்ணையாவது அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அவன் அதையும் செய்யவில்லை. அப்படி செய்திருந்தாலும் கூட அம்னோனும் செத்து போயிருக்க மாட்டான், அப்சலோமும் இப்பொழுது ஊரை விட்டு ஓடி போக வேண்டிய நிலை அவனுக்கு வந்திருக்காது. இது எதையுமே செய்யவில்லை. அவன் தன் நிலையிலே அவன் அப்படியே இருந்தான். அப்பொழுது அப்சலோம் யோவாபை பார்த்து கொஞ்ச நாள் கழித்து, நான் இதற்காகவா வந்தேன், ராஜாவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் வரவழைக்கப்பட்டான். அப்சலோம் அவனை பார்த்து முகங்குப்புற விழுந்து வணங்கினான் ராஜாவை பார்த்து. அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். அப்பொழுதும் அவன் ஒன்றும் கேட்கவில்லை. இது இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. சில நாட்கள் கழிந்தது. அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பு ஓட 50 சேவகர்களையும் சம்பாதித்தான் என்று 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். காலைதோறும் அப்சலோம் எழுந்து என்ன பண்ணுவான்னா, பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியிலே வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் வழக்கு முகாந்திரமாக ராஜாவிடத்தில் நியாயத்துக்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். எந்த கோத்திரம் என்று கேட்கும் பொழுது அவன் இவனை நோக்கி, உன் காரியம் நேர்மைதான், நியாயம்தான், ஆனாலும் ராஜாவிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுவானாம். காரணம், ராஜாவிடத்திலே நியாயமாக விசாரிக்கிறவர்கள் யாரும் இல்லை, அவர் ஒன்று கேட்கிறதில்லை என்பதை ஜனங்கள் மத்தியில் அவருடைய மனதிலே பதிவு வைப்பானாம். இப்படிப்பட்டவர்கள் என்னிடத்திலே வந்து என்னை நியாயாதிபதிகளாக வைத்தால் நலமாக இருக்கும், நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுவான். எவனாவது ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி தழுவி முத்தம் செய்வானான். இந்த பிரகாரமாக எருசலேம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர்களெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனிதனுடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டான் என்று 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? அவனை மீண்டும் இவனை சேர்த்திருக்கக்கூடாது. ஏனென்றால் இவன் கொலைபாதகன் என்பது தெரிகிறது. கொலைபாதகன் சகோதரனை கொலை செய்து விட்டான், வன்மம் வைத்திருக்கிறான். இந்த வன்மம் இதற்கு காரணமான தகப்பன் மேலுமே வந்துவிட்டது. அதனால அவனையே ராஜாங்கத்தை விட்டு அவனை துரத்துகின்ற அளவுக்கு அவனுக்கு வந்துவிட்டது. எல்லாருடைய இருதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான். இதற்கு பிறகு அவன் என்ன செய்தான், இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும் பொழுது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கங்கே சொல்லி வைத்திருந்தான். இவனுடைய திட்டம் தெரியாமல் அங்கே எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு கூட போனார்கள். அப்படி அங்கங்கே எக்காலம் ஊதக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், இஸ்ரவேலில் அப்சலோம் ராஜாவாகி போனான். ஏனென்றால் அப்சலோம் எல்லாருக்கும் நல்லவனாகி போனான். எல்லாருமே அப்சலோம் என்று சொன்னால் அவன் ராஜாவான நன்றாக இருக்கும், அவன் நல்லது செய்வான், நியாயம் விசாரிப்பான். ஏனென்றால் இவன் இதை எல்லாருக்கும் சொல்லி 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 அவர்களை ஒரு ராஜகுமாரன் வந்து அப்படியே கட்டி தழுவுகிறான், முத்தமிடுகிறான் என்று சொன்னால் இவன் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறான், அப்படி மனதை கவர்ந்து கொண்டான். இது ஒரு விதமான ஆவி. மற்றவரிடத்திலே போலியாக நடிப்பது,
இப்படி நடந்தது. இந்த செய்தியை ஒருவன் தாவீதிடத்தில் இஸ்ரவேலிலே ஒவ்வொருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்று சொல்லும்போது தாவீது உடனடியாக பயந்து போனான். நான் ஓடி போவோம், இல்லை என்றால் அப்சலோமுக்கு தப்ப முடியாது, அவனுக்கு பொல்லாப்பு இந்த நகரத்திற்கு வரும், பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி போடுவான் என்று சொல்லி வெறுங்காலால் அழுது கொண்டு ஒழுங்கு மலையின் மேலே ஏறி போனான். சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் அகிதோப்பேல். இந்த அகிதோப்பேல் ராஜாவுக்கும் அப்சலோமுக்கும் ரொம்ப பகை ஏற்பட்டு விட்டது என்பதை ஜனங்களுக்கு தெரிவிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது தாவீதினுடைய மறுமனையாட்டிகளிலே ஒரு 10 பேரை அவன் அங்கேயே விட்டு போனான், வீட்டை பராமரிக்கிறதுக்காக. அப்பொழுது அகிதோப்பேல் சொல்கிறான் ஆலோசனை, உன் தகப்பன் பின் வைத்து விட்டு போன மறுமனையாட்டிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உன்னுடைய தகப்பனுக்கு நீர் விரோதமாக நாற்றமாய் போனீர் என்பதை கேள்விப்பட்டு எல்லாரும் உமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னார். அப்படியே அவன் தன் மறுமனையாட்டிகளிடத்திலே பிரவேசித்தான். ஒரு உப்பரிகையின் மேலே கூடாரத்தை போட்டு சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பதாக. இது ஒரு நியாய தீர்ப்பு தான். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார், உரியாவின் விஷயத்தில் தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் தாவீது ஒழுங்காக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் சரியாக இருந்தான். ஆனால் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே அவன் தவறு செய்து விட்டதுனால தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ உரியாவின் மனைவிக்காக நீ இரத்தப்பழியை ஏற்றுக்கொண்டாய், அவனை கொன்று போட்டாய். அதற்கு பதிலாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன் வீட்டு பெண்களை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். எது எப்படியோ இதற்காக என்ன நடந்தது? சில நாட்கள் கழிந்த பின்பு இந்த அப்சலோமை தேடி யோவாப் அனுப்பப்பட்டான். இந்த யோவாப் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து கொண்டு அவனை அப்சலோமை அடித்து கொன்று போட்டார். 10 மறுமனையாட்டிகளோடு இவன் பாவம் செய்தான். 10 மறுமனையாட்டிகளோடு கூட இவன் உறவு கொண்டான் எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாக. அதே 10 பேர்களை 10 சேவகர்கள் கடினாலே அடித்து அவனை கொன்று போட்டார். இதற்கு காரணம் தாவீதினுடைய வளர்ப்பு முறை சரியில்லை. இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் குடும்பங்களிலே உண்டு. இன்றைக்கு நம் குடும்பங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தலைமுறை உலகத்தை எப்படியோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன குழந்தைகள் கூட இன்றைக்கு தொலைக்காட்சி, மொபைல் ஃபோன் இவற்றுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன குழந்தை கூட மொபைல் ஃபோன் இல்லாமல் சாப்பிடுகிறது இல்லை. காரணம், அப்படி வளர்க்கப்பட்டு விட்டார்கள். கண்டிப்பு இல்லை, கண்டித்தாலும் அவர்கள் அடங்குகிறது இல்லை. காரணம், பெரியவர்கள் அவர்கள் விட்டுக் கொடுக்கறதில்லை, அவர்களும் அப்படியே தான் இருக்கிறார்கள். சின்ன ஒரு குழந்தை கேட்கிறார், என்னை மாத்திரம் பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அம்மா பார்க்கிறார்கள், அப்பா பார்க்கிறார், அக்கா பார்க்கிறாள், நான் மட்டும் ஏன் பார்க்கக்கூடாது என்று கேட்கிறான். நாமும் கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும்.
நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசி காலங்களிலே பிசாசு நயவஞ்சகத்தோடு இந்த சின்ன குழந்தைகளை கெடுத்து கொண்டிருக்கிறான், வாலிப பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் முதலிலே திருந்த வேண்டும். தாவீது திருந்தவில்லை, யாக்கோபு திருந்தவில்லை. இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் தங்கள் சந்தோஷத்திற்காக பல காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நீ அடக்க வேண்டும், அடக்குவதற்காகத்தான் நம்மை வைத்திருக்கிறார். சில குடும்பங்களிலே வயதான பெரியவர்கள் உலகத்திலே குடும்பங்களிலே இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். ஒரு கிழவனும் உன் வீட்டில் இருக்கிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிழவன் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம், கிழவன் இல்லாமல் இருக்கிறது சாபம். 1000 வருட அரசாட்சியில 100 வயது சென்று மறிக்கிறவனும் பாவி எனப்படுவானா. அங்கே கிழவர்கள் நடமாடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது சீக்கிரத்தில் மரணம் வந்து விடுகிறது. நம்ம எல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார் ஆண்டவர்? ஜனங்களை, பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக. நாம் நம்முடைய சந்ததிக்காக கண்ணீர் விட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசம் பண்ண வேண்டும். எனக்கு ஒரு பரிசுத்தவானை தெரியும். அவருக்கு ஏறக்குறைய 68 வயதாகிறது. இன்றைக்கும் ராத்திரி வேலைகளிலே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக. ஏனென்றால் ஆண்டவர் அவரோடு கூட ஒரு வசனத்தை வைத்து பேசினாராம். பிதாக்களின் அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். அப்படியானால் பிதாக்களுக்காக, பிள்ளைகளுக்காக, தனக்காக, எல்லாருடைய பாவங்களுக்காகவும் உபவாசம் பண்ணி செபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த குடும்பத்திலே பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். இப்படியே பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்களிலே வயதானவர்கள் யாராவது இருந்தால், உங்கள் குடும்பங்களிலே சாபங்கள் இருந்தால், தயவு செய்து நீங்கள் ராத்திரி வேளையில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை தருவார். ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய கருத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய எதிர்காலத்தை உம்முடைய கருத்திலே கொடுக்கிறேன். நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்தருளும். நாங்கள் அடக்காமல் போயிருக்கலாம், அது ஒரு பெரிய பாவம் என்று சொல்லியிருக்கிறேன். இனியாவது நாங்கள் பிள்ளைகளை அடக்கட்டும். பிள்ளைகளை அடக்காமல் போன பாவம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். இந்த குழந்தைகள் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். பாதுகாத்து கொள்ளும்படி நடத்தும். நம்முடைய வருகையில் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.